நான் இன்னைக்கே ஊருக்கு பரப்புறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா. நீ என்ன செய்வே ஏது செய்வே எனக்கு தெரியாது. என் பொண்ணு ஜான்சி கல்யாணத்துக்கு வலிய வந்து சம்மதிச்சிட்டா. அவளுக்கு நல்ல மாப்பிளையா பாரு. தை மாசம் அவ கழுத்துல தாலி ஏறணும். நீயாவது ஒரு பையனை பெத்து வச்சிருந்தா நான் ஏன் அவஸ்தைப்படணும்? இல்ல அவளாவது யாரையாவது ஒருத்தரை காதலிச்சிருக்கணும். அதுவும் இல்ல. அட இவ்வளவு தடி பசங்க இங்க வராங்களே, இவங்கள யாராவது ஒருத்தன் அவளை இழுத்துக்கிட்டு போயிருக்க கூடாதா? அதுவும் இல்ல. காலம் கெட்டு போச்சு. வயசு பசங்க எல்லாம் நல்லவங்களா மாறிட்டு வராங்க. இத பாரு, நீ எதுக்காக கவலைப்படுற? உன் பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. எல்லா விஷயத்தையும் முடிச்சிட்டு உனக்கு லெட்டர் எழுதுறேன். கல்யாணத்தன்னைக்கு வந்து சேரு. அம்மா ஜான்சி, சீக்கிரம் அம்மா, பஸ்ஸுக்கு நேரமாச்சுமா. என்னப்பா வசந்தா, இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஒண்ணுல சார், சும்மா உட்காந்துருக்கேன். ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுப்பா, நான் ஏதாவது ஒரு வழி பண்ணிடுறேன். அதெல்லாம் ஒண்ணுல சார். ஒண்ணும் இல்லைங்கிறியா? அப்ப நான் வரட்டுமா? ஆத்தோரம் கருப்பு மாடு பச்சை புல்ல மேய்ஞ்சுக்கிட்டு வெள்ளப்பான சுரக்குறத பாத்தியா? செவப்பு சேவல ஆசை வச்சு கருக்கருச்சா கருப்பு கோழி வெள்ள முட்டை போடுறத கேட்டியோ? இப்பவாவது என்ன நடந்ததுன்னு சொல்றியா? ஆரம்பத்தில் அவளை எனக்கு பிடிக்கல. அதனால என்னை நெருங்கி வரும்போதெல்லாம் அவளை நான் வெறுத்தேன். இப்ப அவ என்னை விட்டு போயிட்டா. அவளை பார்க்க முன்னாடி இருக்க முடியல சார். நடுராத்திரியில தூக்கத்துல எழுந்து உக்காந்துக்கிறியா? ஆமா சார். யார பார்த்தாலும் எரிச்சலா வருதா? ஆமா சார். பசிக்குது, சாப்பிட உட்கார்ற, ஆனா சாப்பாடு இறங்க மாட்டேங்குது இல்லையா? ஆமா சார். காலையில எழுந்து உடனே உலகமே முடிஞ்சு போயிடுற மாதிரி ஒரு சூன்யம் இருக்கு இல்லையா? ஆமா சார். அவ உன்னை நெருங்கி நெருங்கி வந்து கலாட்டா பண்ணினா பாரு, அப்பவே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கடா கண்ணா. சத்தியமா இல்ல சார். லவ்வ பத்தி எனக்கு சொல்றியா? காதலுக்கு நீ கத்துக்குட்டிடா கண்ணா, எல்போர்டு. அந்த காலத்து அபூர்வ ராகங்கள் லவ்ல இருந்து இந்த காலத்து முதல் மரியாதை லவ் வரைக்கும் கரைச்சு குடிச்சவன்டா நானு. 20 வயசுல மாயவரத்துல காதல் மன்னன் ஜெமினி கணேசன் யார் தெரியுமா? நான் தான். எம்பி நாடி சுத்தாத பொண்ணுங்களா? இப்ப சொல்றேன் கேளு. ஆரம்பத்துல இருந்தே உன்னுடைய உள் மனசு அவளை லவ் பண்ணிருக்கு. ஏண்டா கண்ணா, அவ உன்னை விட்டு பிரிஞ்சு போன உடனே உன் மனசு ரொம்ப சங்கடமா இருக்குன்னு சொன்னியே. உனக்குத்தான் ஃப்ரெண்ட்ஸுங்க எக்கச்சக்கமாச்சே. அவங்க வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியதானே, மனசுக்கு ஆறுதலா இருக்குமே. சார், மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெல்லாம் போனா
எப்படி சார் ஆறுதல் கிடைக்கும்? உங்க அக்கா மனசுல அவ்வளவு பெரிய கவலை இருக்கும்போது எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க சார். அவங்களுக்கு அக்கா தங்கச்சிங்க எக்கச்சக்கமா இருக்காங்க சார். அவங்க வீட்டுக்கெல்லாம் போனா இவளுக்கு மனசுக்கு ஆறுதலா இருக்கும் சார். ஆனா வர மாட்டேங்கிறா சார் அப்படின்னு சொன்னியே, அது மட்டும் எப்படிப்பா? அந்த ரெட்டப்பின்னலுக்கு நீ தாலி கட்டிட்டியா? இல்ல சார். அவ கன்னத்துல, காதுல, மூக்குல, நாக்குல இச்சு 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 இப்படி ஏதாவது பண்ணிருக்கிறியா? இல்ல சார். அவ உனக்கு துணிமணி துவைச்சு போட்டுருக்கான? இல்ல. சமைச்சு போட்டுருக்கான? இல்ல. கைய கால புடிச்சு விட்டுருக்கான? இல்ல. நீங்க 2 பேரும் இல்லற சுகத்தை அனுபவிச்சுட்டீங்களா? இல்ல சார். இப்படி எந்த சுகத்தையுமே அனுபவிக்காத ஒன்னாலேயே கேவலம் 8 நாள் கூட அவ பிரிவை தாங்க முடியல. வரப்பு மேட்லயும் ஆத்து மேட்லயும் அங்கேயும் இங்கேயும் தேவதாஸ் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறியே. ஆனா உங்க அக்கா இந்த அத்தனை சுகங்களையும் 8 மாசம் அனுபவிச்சுட்டு இப்ப தன் புருஷனையும் இழந்துட்டு 8 அடிக்கு 8 அடி ரூமுக்குள்ள தன்னுடைய உணர்ச்சிகளை உள்ளடக்கி செத்து புடுங்கிக்கிட்டு இருக்கிறாளே, அவளுக்கு ஏதாவது பண்ணணும்னு உனக்கு தோணிச்சாடா கண்ணா? டேய், முதல்ல நீ உங்க அக்காவுக்கு தம்பி, அப்புறம் தான் அந்த ரெட்டப்பின்னல் குட்டி இருக்காளே அவளுடைய காதலன். முதல்ல அக்காவுக்கு தம்பியா செய்ய வேண்டிய கடமையை செய். அப்புறம் காதலிக்காக தேவதாஸ் மாதிரி இங்க எல்லாம் சுத்தலாம். இந்த இடம்லாம் எங்க போகும்? இங்கதான் இருக்கும். ஏண்டா கண்ணு, வர வர சரியாவே சாப்பிட மாட்டேங்கிற? அம்மா, நான் அக்காவுக்கு எதுவுமே பண்ணலையாம்மா. சம்மந்தி மாமா உங்ககிட்டயும் பேசினாரா? நிறையவே பேசினாரு. என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியலப்பா. ஆனா இப்போதைக்கு வந்திருக்கிற அந்த குழந்தை அவன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. 24 மணி நேரமும் அந்த குழந்தை கூட தான் இருக்கா. முன்ன மாதிரி கோயிலுக்கு கூட போறதில்ல. ஏமா? கோயிலுக்கு போற நேரத்துல குழந்தைய விட்டு பிரிஞ்சிருக்கணுமே. ஏன் குழந்தைய கூட்டிட்டு கோயிலுக்கு போறது? அது விலாசம் இல்லாத குழந்தை. இவ விலாசத்தை தொலைச்சிட்டு நிக்கிறா. ஊர் உலகத்துல யாராவது ஏதாவது பேசிடுவாங்களோன்னு பயப்படுறா போல இருக்குப்பா. எவன் என்னமா சொல்றது? யாராவது ஏதாவது எங்க அக்கா பத்தி பேசுறானா வயசு வித்தியாசம் பார்க்காம பல்ல உடைச்சிருவேன். ஏய், யாரா எங்க அக்கா பத்தி பேசுறது? இல்லடே அக்கா, எவ்வளவு நேரம் ரூம்ல அடிச்சு கிடப்ப? கொஞ்சம் கோயில் போயிட்டு வரலாம்ல? வேண்டாம் வசந்தா, யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க. எவங்க உன்னை பத்தி பேசுறது? இல்லடே கம்னாட்டி, எவனை எங்க அக்கா பத்தி பேசுறது? எவனாவது எங்க அக்கா பத்தி பேசுறது பின்னி பிடி பண்ணி. அக்கா நீ வாக்கா, நான் துணைக்கு வர்றேன். வசந்தா, வசந்தா வேண்டிக்க. இங்க சாமி குட்டியா அடிங் ஏண்டா வாக்கா, இந்த சாமி கும்பிடு. இந்த சின்ன ஊசி வெடியால அந்த பெரிய பாறையோட ஒரு பக்கத்தை பேத்தாச்சு. குழந்தைய கூட்டிட்டு கோவில் வரைக்கும் வந்துட்டா. அடுத்தது ஒரு யானை வெடி வைக்கணும். அதை யாருக்கு வைக்கலாம்? என்ன சார் இவ்வளவு தூரம்? ஏன்பா, உங்க குடும்பத்துல எல்லாரும் 24 மணி நேரமும் காதுல பஞ்சு அடைச்சுக்கிட்டு தான் இருப்பீங்களா? வெளியில வாசல்ல பேசுறதெல்லாம் உங்க காதுல விழாத. என்ன சார் சொல்றீங்க? ஊர் உலகத்துல அந்த குழந்தைய பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் ரொம்ப தாறுமாறா பேசுறாங்கப்பா. என்ன சார் செய்ய முடியும்?